பஸ் வருது போறீங்களாமா? இது ரோட்டு வண்டியா? கண்ணை நோண்டி பிடி பார்த்துக்காம பிள்ளைல நினைச்சாலே எனக்கு அழுகு வந்துடும். எல்லாம் சோறு ஆக்குறீங்களா? அத்தை பெரிய சட்டியில உண்டு போகுது. மேலும் உனக்கு வச்ச ஆளுங்க வருவாங்க. அட்டு போட்டுறேன் பார்த்துக்காமா. மேலும் உணவை காணாமா. மயம் வந்து 4 நேரம் அடிபட்டு கூலிக்கு வேலை பார்க்குறேன். 300 ரூபா சம்பளம். இந்த கை செவைக்கு வேலை பார்க்க முடியாது. கூலி முடிஞ்சுட்டு அப்புறம் டீச்சர்களுக்கு பூரா கடைக்கு போகணும். அப்புறம் அதிகாரிகள் வந்தாங்கன்னா இங்கே வரணும். திருப்பி 4:10க்கு பள்ளியோட விட்டுருவாங்க. இங்கே வந்துருவேன். இங்கே வந்து பிள்ளைகளை ஏற்றி விடணும். போலாரா ஒரு பிள்ளையோட அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் ஏற்றி விடும். 15 வருஷமா பார்க்குறேன். 2 வருஷமா 1000 ரூபா வாங்கினேன் சம்பளம். என் கஷ்டத்தை கூட பார்க்காம எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம். எங்கள் என் வீட்டுக்காரு 4 பிள்ளைகளை விட்டு ஓடி போய் வேற கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். அது 4 பிள்ளைய என் அது 5 பேர். எங்கள் வீட்டில் நான் என் மையன் பேரன் பேத்தி 2 பேர், நாங்கள் 3 பேர். மொத்தம் எங்கள் வீட்டில் 5 பேர். பின்ன டிக்கெட்டும் ரேஷனு அங்கே சத்துணவுல அரிசி வாங்கி வாங்கி கொண்டு போய் போடுவேன். அவங்க ஆக்குற சோத்தை சட்டியில் அள்ளி அள்ளி கொண்டு போய் கொடுப்பேன். பிள்ளைகளை வளர்ப்பேன். பிள்ளைகளை நினைச்சாலே எனக்கு அழுகு வந்துடும். எல்லாம் சோறு ஆக்குறீங்களா? அத்தை பெரிய சட்டியில உண்டு. வீசும் காத்தோடதான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம். டப்பால குழம்பு எடுத்துட்டு போவேன். என் பிள்ளைகளை வளர்த்து ஒரு பிள்ளை காலேஜுக்கு போயிடுச்சு. மயம் பிள்ளை காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு எதிர்பார்க்குது. வேலை கிடைக்கல. அது படிப்புக்கு வேலை 3 டிகிரி முடிச்சிருச்சு. பையன் படிச்சுட்டு வேலை எழுதி போட்டிருக்கேன். வேலை கிடைக்கல. வேலை எப்படி வருது? மயம் வந்து 4 நேரம் அடிபட்டு கூலிக்கு வேலை பார்க்குறேன். 300 ரூபா சம்பளம். இந்த கை செவைக்கு வேலை பார்க்க முடியாது. நான் ஒரு ஆள் கொண்டு போய் இப்போதான் சம்பளம் கூட்டியிருக்காங்க. அப்புறம் 1000 ரூபா வாங்கிட்டு அப்புறம் 1500, 2000, 2500, 3000 நின்றுச்சு. இப்போ இந்த அம்மா வந்து 4000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சார் வந்து மீனாட்சியில சொல்லி மீனாட்சி மூலியமாத்தி இப்போ எனக்கு 6000 கொடுக்குறாங்க. இங்கிட்டு வா போ, படக்குன்னு போ உள்ள போ பிள்ளைய இருக்காளுங்க. 3000 பிள்ளையடா. 3000 பிள்ளைய நம்ம மேய்க்க முடியுமா? உள்ளேயும் பார்த்து இங்கேயும் பார்த்து. ஏய் வாய் பேசாம ஏறு. காசை நான் எதிர்பார்க்கிறேன். பிள்ளைகளை தான் நான் எதிர்பார்த்தேன். டீச்சருக்கு உதவி இல்லைன்னா இன்ன வரைக்கும் நான் இருந்திருக்க முடியாது. டீச்சருக்கு வந்து யாருக்கு 10, 100, 15 கொடுப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைய கூட என் மேல பாசமா இருக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்குள்ள என் மேல பாசமா இருப்பாங்க. இந்த ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டேதுங்க. விவரம் தெரிஞ்சோம். இந்த ரேஷன் அரிசி எப்ப வீட்டுக்கு வரும்னு நினைப்பா. என் மருமக கூட நினைக்க, என் மகன் நினைக்க. இன்னைக்கு அந்த ரேஷன் அரிசி தொட மாட்டுதுங்க. நம்மளுக்கு எந்த சோறா இருந்தாலும் சாப்பிட்டுக்குருவோம். அதுக்கு தொட மாட்டுதுங்க. இங்க இருந்து கூட்டிட்டு போறது இந்த கை இந்த சோடுறது இதுக்கு மேல இந்த கை வராது. இது வர்றது கை, இந்த கை வராது. இதுலயே கூட்டுறமா ஆச்சு. நீர் அடுப்போம் சொல்லி இப்ப போய் இருந்துக்கிட்டேன். 4 போனும் வந்துச்சு. பிள்ளைய பூரா அன்னைக்கு பஸ்ஸே வரலையா. எச்சமுக்கு போன இடத்துக்காரு சார் வந்து நின்று பார்த்துருக்காரு. வண்டியே வரலையா. லாஸ்ட் அவர் வண்டி வந்துச்சான். இன்னும் ஏறாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. வரவும் சொல்றாரு, பாட்டி நீங்க வராம பஸ் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாட்டி அப்படின்னா. இந்த பிள்ளைகளுக்காகவே உண்மையிலே சொல்றேன். அந்த பிள்ளைகளுக்காகவே போகவே முடியல. எங்கேயும் போக முடியல. பூரா பாசத்தை கொட்டிட்டாளுங்க. விட்டுட்டு போக முடியல. இப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் 5 மணிக்கு விடுறேன். 4:45 விடுங்க அப்படின்ட்டு நான் வர சொன்ன. அரும்பனூர் பஸ்ஸையும் திருவாரூரையும் 5 மணிக்கு தான் வர சொன்னேன். சரி மினி பஸ் வருது, அது எங்க போய் பாத்து ஏறுங்க. ஏய் மினி பஸ் போறீங்களா? ஏய் யாருமா மினி பஸ் வருது போறீங்களாமா? ஏய் ரோட்டு வண்டியா? கண்ணை நோண்டி பிடி பார்த்துக்காம. எனக்கு 60 வயசுடா. நான் வந்து பாண்டி நேரில் சும்மா இவ்வளவு பட்டறக்குள்ள வந்து இவ்வளவுதே இருக்கும். அதுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கிய. ஒரு 4 குடம், ஒரு டிவி, கலைஞர் டிவி, கட்டில் ஒரு ஓட்டக்கட்டில் ஒன்று போட்டிருக்கேன். டம்முக்குள்ளதே துணிமணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ள இருக்கிற 1000 ரூபா கொடுக்குறேன். இந்த குச்சி வந்து இருந்தோம்னா இந்த ஒதுக்குறோம்ல, இல்லாட்டி ரோட்டுக்கு போயிடுவாளுங்க. அன்னைக்கு என்னையவே நம்ம வண்டி அரும்பனூர் வண்டி ஏற்றி விட்டு மேலூர் பஸ் இங்கே வந்துருச்சு. சரி பிள்ளையில ஏற்ற விட்டு வரேன். அந்த மட்டக்குள்ள வண்டிக்கரை எடுத்து தள்ளி விட்டு போய்க்கியா. உள்ள விழுந்தா சக்கரை ஏறி இருக்கும். பின்னாடியே அரும்பனூர் வண்டி வருது. ஃபுல்லா ஏற்றி விட்டு மேலூர் பஸ் ஏற்ற வரேன். வேகமா வந்து அந்த இறங்கத்தை வந்து தள்ளி விட்டியா. பஸ் வருதுடா.
ஏய் பஸ் வருதா ஆளு புள்ள ஏத்துப்பா ஏறு போடா ஓடி ஏறு வேமா ஏறு வடக்கனே ஏறு வேமா சரி எப்படியோ சமாளித்து போங்கடா